கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராக நம்ம மத்தியிலேயே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நம்மை கண்ணீரை காணுகிற தேவனாய் மாத்திரமல்ல, துருத்தியில் வைத்திருக்கிற தேவனாய் மாத்திரமல்ல, அந்த கண்ணீரை துடைப்பதற்கு சகலவற்றையும் செய்கிற வல்லமையுடைய ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த அன்பு நிறைந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் இந்த நாளிலேயே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆகாரை போல ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து நாம் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டம் மிகுதியாய் பெருகிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த அழுகை நிலைமை வந்தது, அவள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே வாழ்க்கையிலே பிரச்சனையை சந்திக்க மனதில்லாதபடி பிரச்சனைகளை விட்டு விலகி ஓடுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு மகள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். இங்கு மாறுகிறோம். பிரச்சனையை சந்தித்துடனே ஒரு கலக்கம். வாழ்க்கையிலே பிரச்சனை வருவது உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உபத்திரம் உண்டு. உபத்திரமானது நமக்கு மேன்மையை தரக்கூடியதா இருக்கிறது. ஆகவே தான் தாவீது சங்கீதம் 119ஆம் சங்கீதத்திலே, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதன் மூலமாய் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற உபத்திரவங்களை குறித்து சோர்ந்து போகிற மக்களாய் இருக்கிறோம். நீங்கள் எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே சிக்ஷைகளை குறித்து பார்க்கிறோம். சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவமாக இருக்கிறது, பாடுகளை கொண்டு வருகிறது. ஆனால் அவை நம்முடைய பிரயோஜனத்துக்காக தேவன் அதை அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு இந்த உபத்திரவத்தின் சிக்ஷையானது அருளப்படுகிறது. உபத்திரவமானது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் இந்த உபத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் உள்ள காரியங்களை கண்டு அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது அவளை வழி நடத்தினார் என்று பாருங்கள். அழுது கொண்டிருந்த மகள் யார் என்று சொன்னால், கர்த்தருடைய வழி நடத்தலை பெற்ற ஒரு மகள். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வழி நடத்தலை பெற்றும் அறியாதபடி இருக்கிறார். நாம் சங்கீதம் 32ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே, நான் உன்னை கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். வழி எதுவே என்று சொல்லி அவர் நமக்கு காட்டுகிற தேவன். மேலும் ஏசாயாவின் புத்தகம் அதிகாரத்திலே அவருடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளிலே துணிக்கிறது. வழி இதுவே என்று சொல்லி நாம் வழி தவறும் போது, வழி பிசகி செல்லும் போது, அந்த கர்த்தருடைய சத்தமானது நம்முடைய காதுகளிலே துணிக்கத்தக்கதாக அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆகவே வழி நடத்துகிற தேவன், அந்த வழி நடத்துகிற தேவன் நித்தமும் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய பலத்த கருத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே அவருடைய வழி நடத்தல் நமக்கு உலக பிரகாரமாக போராட்டத்தை, சந்தேகத்தை உண்டாக்குகிறது. ஒரு மனிதன் ஒரு முறை ஒரு மலை பிரதேசத்திலிருந்து, உச்சியிலிருந்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளை வரும்போது அவருடைய மோட்டார் சைக்கிள் சறுக்கினது. ஆகவே அவர் பள்ளத்துக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டார், வீசப்பட்டார். அப்படியாய் வீசின பொழுது ஒரு மரத்தினுடைய கிளையை மாத்திரம் பிடித்து கொண்டு தொங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது ஒரு நல்ல இருட்டு நேரம். கர்த்தாவே, நான் உங்களுடைய பிள்ளை, எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி அவருக்குள்ளாய் பல எண்ணங்களோடு கர்த்தரை நோக்கி கேட்டார். அப்பொழுது கர்த்தர் அவரை வழி நடத்தினார். நீ பிடிச்சிருக்கிற அந்த கிளையை நீ விடுங்க. பிடிச்சிருக்கிற கிளைக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, பழம் எவ்வளவு தெரியாது, என்ன ஆகும் தெரியாது. ஆனா
ரொம்ப நேரம் போராடி கடைசியில தான் அதை விட்டார். அந்த கிளையை விட்ட உடனே நேரா ஒரு வாட்டர் பீட்ல விழுந்தாரு. அவருக்கு ஒரு சேதமும் இல்லை. அநேக நேரங்கள்ல நம்ம அப்படிதான் எதையாவது பிடித்து கொண்டு கர்த்தாவே இது எனக்கு தாரம் எனக்கு தாரம் சொல்லி போராடுகிற மக்களா இருக்கு. கர்த்தருடைய சித்தம் என்னதோ அது நடைபெறுகிறதா இருக்கிறது. தேவன் நன்மையானதை நமக்கு தருகிறவதா இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நமக்கு எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு நம்மை ஆவிக்குள்ளான வாழ்க்கையை வளரவும் மேலான கிருபை பெற்றுக்கொள்ளவும் தான் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வழிநடத்தல் என்றுமே நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வரும்போது அதற்கு முன்னதாக உபத்திரவங்கள் பாடுகள் உண்டு. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருகும் போது பலவிதமான சோதனைகள் பலவிதமான சோர்வுகளை சந்திக்கிற மக்களாய் தான் நாம் இருக்கிறோம். இந்த வழிநடத்தலை அருமையான இந்த ஆகார் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றவள். மீண்டுமாய் பிரச்சனை இருக்கிறது என்று ஓடாதே, அந்த பிரச்சனை நிறந்த இடத்துல இரு என்று சொல்லி அந்த மகளை திருப்பி அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இவ்வளவு போராடா இருக்குது என்று சொல்லி இல்லை, அந்த மகள் அந்த இடத்துல இருந்துதான் தன்னுடைய பிள்ளையை பெற்று எடுக்க வேண்டும், அதற்குரிய வசதி அங்குதான் உண்டு என்று சொல்லி கர்த்தர் அந்த மகளை திருப்பி அனுப்பினாரோ தெரியாது. அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. கர்த்தர் சகலவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகவே அவர் வழிநடத்தின விதத்தை பார்க்கும் போது முதலாவது காரியம் மீண்டுமாய் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாய் செல்வதற்கு நடத்துகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக அது மாத்திரமல்ல, பிள்ளையின் நிலையை அறிந்தவர். 12ஆம் வாக்கியத்திலே 11, 12 வசனத்திலே பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 11, 12. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தரும் நன்களாய்க்கு கேட்டபடினால் அவளுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவருடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இங்கு தெளிவாய் பார்க்க முடிகிறது. அவருடைய நிலையை குறித்து அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடைபெறும் என்று சொல்லி வருங்காலங்களை குறித்து திட்டமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெறுவதை பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்துவதன் மூலமாக உறவுகளையும் அநேகருடைய வாழ்க்கையிலே வேதனைகளை நீக்குவதற்கும் குறைகளை மாற்றுவதற்கும் கிரியை செய்கிற வல்லவராக இருக்கிறார். என்னுடைய அனுபவத்தின் மூலமாய் நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை நான் இலங்கை பகுதிக்கு ஊழியர்களை செய்ய சென்ற போது இந்தியாவை சார்ந்த ஆனந்த் சின்ஹா என்னிடத்துல கேட்டார், அண்ணா என்ன இலங்கைக்கு கூட்டிட்டு போங்க. அவர் அப்பொழுது எந்த நாட்டுக்கும் சென்றது கிடையாது. அப்பொழுதுதான் பாஸ்போர்ட் எடுத்திருந்தார். ஒவ்வொரு நாள் இரவுல என்னுடைய வீட்டுக்கு வந்து விடுவார். 10:30 மணிக்கு வந்துட்டு, அண்ணா எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, இலங்கைக்காவது கூட்டிட்டு போங்க. சரி என்று சொல்லி அவரை வாங்க என்று சொல்லி அவரோடு இன்னொரு சகோதரியும் வர சொல்லிவிட்டேன். நான் போகிற நாளிலே அவரை கூப்பிட்டேன். நான் டிக்கெட் போட்டிருக்கேன் பிரதர், என்ன வரீங்களான்னு கேட்டேன். உங்களுக்கும் போட்டுட்டேன், என்ன செய்யறது, நீங்க வரீங்களான்னு கேட்ட போது, இல்லண்ணே நான் கொஞ்சம் பிந்தி வரேன், எனக்கு ஒரு குடும்பத்தார் எங்களுக்கு கூட்டங்களை ஒழுங்கு செய்ய